அன்பர்களே வணக்கம். இன்று பார்க்க இருப்பது ஸ்ரீ விஷ்ணு புராணம் அத்தியாயம் 1 பகுதி 5 ஸ்ரீ வராக அவதார வைபவம். குருநாதரே, பகவான் கல்பக ஆரம்பத்தில் பஞ்சபூதங்களை எவ்வாறு படைத்தார் என்றும் பிரளயத்திற்கு பிற்பட்டதான இந்த வராக கல்ப படைப்பை பற்றியும் எனக்கு சொல்லல் வேண்டும் என்று மைத்ரேயர் கேட்டார். மைத்ரேயரே, முன் கூறியபடி யோகநித்திரை செய்த பிரமன் சூன்யமான 3 உலகங்களையும் படைக்க விரும்பினார். பகவானான நாராயணர் படைப்பு காலத்தில் அவரே பிரம்மாவிடம் பிரவேசித்து படைப்புகளை படைக்கிறார். அவர் நீரில் சயனித்திருந்த போது மனுவாதி ரிஷிகள் நாராயண சப்த நிர்வாசனத்தை உண்டாக்கும் ஸ்லோகங்களை படித்தனர். அதனால் மகிழ்ந்த நாராயணர் பிரளயத்தின் போது நீரில் பூமி அழிந்திருப்பதை உணர்ந்து ஸ்ரீ வராக அவதாரம் எடுத்தார். அவர் பரலோகத்தை அடைந்தபோது பூமாதேவி வணங்கி துதித்தாள். பூமாதேவியின் துதியை கேட்டு மகிழ்ந்த வராகஸ்வரூபமான நாராயணர் தனது கொம்பு நுனியாலே பூமியை தூக்கி எடுத்து நிலைநாட்டினார். அதனால் எழுந்த வியர்வை ஜனலோகம் வரை பாய்ந்து அங்கு பகவத் தியானம் செய்து கொண்டு மிகவும் தூயவராக இருந்த சனகானந்தருடைய தேகங்கள் பட்டு அவர்களை மேலும் தூய்மைப்படுத்தியது. வராகமூர்த்தியின் குளம்புகள் பட்ட அந்த நீர் பாதாளத்திற்கு பலத்த இரைச்சலுடன் சென்றது. அதே சமயம் வராகமூர்த்தியின் மூச்சு காற்று பட்ட பூலோகவாசிகளான மனிதர்கள் ஒரு கரையில் ஒதுங்கினார்கள். வராகமூர்த்தி பூலோகத்தை தனது கொம்புகளில் ஏற்றியவாறு ரசாதல லோகத்திற்கு இருந்து எழுந்தருளினார். அவரது ரோமங்களுக்கிடையே காணப்பட்ட சனகரும் ஜனந்தரும் சரத்குமாரர்களும் மகிழ்வுடன் அவரை வணங்கி துதித்தனர். பிரமன் முதலானவர்களெல்லாம் ஈஸ்வரனே, சங்கு சக்கரம் கதை வாள் வில் என்ற பஞ்சாயுதங்களை தரித்தவனே, சகல வேதங்களுக்கும் ஆதியான பிரணவஸ்வரூபமே, செந்தாமரைகளை எடுத்துரைத்த திருக்கண்களை உடையவனே, இப்பூமியை நிலைநிறுத்தி அடியேன்களுக்கு இன்பத்தை கொடுத்து அருள் செய்ய வேண்டும் கோவிந்தா, உன்னை போற்றுகிறோம் என ஜனகசந்தனர்கள் முதலிய யோகிகள் துதித்தனர். அப்போது வராகஸ்வரூபத்தில் இருந்த மகாவிஷ்ணு பூமியை முன் பிறந்தது போலே நீரின் மீது நிலை நிறுத்தி அருள் புரிந்தார். பூமி அந்த நீரிலுள் மூழ்காது மிதந்தது. அதன் பின் மகாவிஷ்ணு பூமியில் முன்னுள்ளவாறு முன்பிருந்த போல படைத்திருந்தார் என்றார் பராசர முனிவர். இதன் தொடர்ச்சியை நாளை பார்ப்போம்.